وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وهو أصدق الصادقين: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منزلين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பிரதிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. ஆமீன். மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முத்து முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அச்சு மாறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், மேலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கருணையை நமக்கு எல்லாம் செய்திருக்கிறான். நாம் எல்லாம் ரஜபுடைய மாதத்தை கடந்து ஷஅபானுடைய மாதத்துடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திற்கு இதற்காக வேண்டி ஷஅபான் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மாதத்திற்கு ஏன் ஷஅபான் என்கிற பெயர் வந்தது என்று சொன்னால், இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகள் வெளிப்படுவதன் காரணத்தினால் இந்த மாதத்திற்கு ஷஅபான் என்கிற பெயர் வந்தது என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முகாசபத்துல் குலூப் என்கிற கிதாபிலே கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபான் என்கிற வார்த்தை ஷிஅப் என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து பிளந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் ஷஅபான். ஷிஅப் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மலையுடைய பாதையை ஷிஅப் என்று சொல்வார்கள். ஏன் இதற்கு ஷஅபான் ஷிஅபிலிருந்து ஏன் பிறந்தார்கள் என்று சொன்னால், அதிகமான இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகள் நிறைந்த பாதைகள் இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ் அதற்கு காரணத்தினால் இந்த மாதத்திற்கு ஷஅபான் என்கிற பெயரை சூட்டி வைத்தார்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முகாசபத்துல் குலூப் என்கிற கிதாபிலே கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் என்பது நாம் எல்லாம் சாதாரணமான ஒரு மாதம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரஜபுல் ஷஹ்ருல்லாஹி, நாம் எல்லாம் கடந்திருக்கிறோமே ரஜப் மாதம் என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு வஷஅபான் ஷஹ்ரி என்று சொன்னார்கள். ஷஅபான் மாதம் என்பது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலான் ஷஹ்ரு உம்மதி, ரமலான் மாதம் என்பது என்னுடைய உம்மத்திற்காக கொடுக்கப்பட்ட மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாதத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த மாதத்திற்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதத்திற்கு எவ்வளவு
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இமாம் சுருக்கி அதிகமான நன்மைகள் நிறைந்து இருப்பதன் காரணத்தினால் இதற்கு ஷஅபான் என்கிற பெயர் வந்தது என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அபி உமாமத் பாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், அதாவது நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோமே இந்த மாதம் ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்வார்களாம், ஃபதஹீரு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஃபஹ்சினு நிய்யத்தக்கும், உங்களுடைய நிய்யத்தை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் இந்த வார்த்தையை அடிக்கடி சஹாபாக்களிடம் சொல்வார்களாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் இது பொருந்தும். ஃபதஹீரு நஃப்ஸ அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஃபஹ்சினு நிய்யத்தக்கும், உங்களுடைய நிய்யத்தை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கிதாபிலே சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த வார்த்தையை கூறினார்கள் என்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்கி அல்லாஹ் தஆலாவிடமே தன்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்ற நியத்தை வைப்பதற்காகத்தான் சொன்னார்கள். ஃபதஹீரு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சஹாபாக்கள் அனைவர்களிடமும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஷஅபான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு வைப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். மாமின் ஷஹரின் அக்ஸர சியாமின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மாதத்திலும் அதிகமான நோன்பை வைத்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு, இல்லா ஃபீ ஷஹரி ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்தை தவிர எந்த ஒரு மாதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு நோற்றதே இல்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நோன்பை திறப்பார்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருப்பார்களாம். எவ்வாறு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நோன்பை திறப்பார்கள், இஃப்தார் எப்பொழுது வரும் என்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் ஃபஜ்ர் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாம் அதிகமான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், சஹாபாக்களே, என்னுடைய தோழர்களே, நான் எவ்வாறு தொடர்ச்சியாக நான் எவ்வாறு நோன்பு வைக்கிறோரோ அதே போல நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு மறைமுகமாக உணவு அளித்துக் கொண்டே இருக்கிறான். நான் சக்தி பெற்றவன், தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு நான் சக்தி பெற்றவன், நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு நீங்கள் சக்தி பெறமாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு ஒரு நோன்போ அல்லது 2 நோன்போ நாம் நியத்து வைத்து என்ன ஒரு காரியம் தேவைகள் இருக்கிறது, என்ன ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றாலும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் கேட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிச்சயமாக கபூல் செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரமலான் மாதத்தில் தான் நாம் அதிகமான நோன்பு வைப்போம், ரமலான் மாதத்தில் தான் நாம் அதிகமாக நோன்பு வைப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை விட அதிகமான நோன்பு வைத்த மாதம் என்று சொன்னால் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு இந்த மாதத்தில்
மாதத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சு மாறாமல் பின்பற்றிய சஹாபாக்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஹதீஸிலே கூறுகின்ற சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ரமலானுடைய மாதத்தை விட இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கும் அந்த மாதத்தை மக்கள் மறந்து விடுகிறார்கள். எவ்வாறு? ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள, அதாவது இந்த ஷஅபானுடைய மாதத்தை மக்கள்கள் அனைவரும் இந்த மாதத்தை மறந்து விடுகிறார்கள். மேலும் இந்த மாதத்தில் மக்களின் செயல்கள் இந்த ஷஅபானுடைய நாளில் தான் அல்லாஹ் தஆலாவிடம் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ, நாம் என்னென்ன நல்ல அமல்கள், அதாவது நஃபிலான நோன்பு, ஃபர்லான தொழுகை, என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ அந்த அமல்கள் எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவிடம் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், ஃபஹிப்பு அய்யுர்ஃபா அமலி வ அனா ஸாயிமுன், ஃபஹிப்பு அய்யுர்ஃபா அமலி வ அனா ஸாயிமுன், நான் நோன்பு நோற்றிருக்கும் போது என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான் நோன்பு நோற்றிருக்கும் போது என்னுடைய அமல்கள் உயர்த்த அல்லாஹ் தஆலாவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய நாளை முன்னோக்கி சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்னென்ன நல்ல அமல்கள் செய்கிறோமோ அது எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக இந்த மாதத்தில் துஆ கேட்க வேண்டும். அதிகமாக இந்த மாதத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பாவமே செய்யாத மனிதர், நபி. நாம் எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான், நபிமார்களுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவே திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அப்படிப்பட்ட நபியே அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திக்ஃபார்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு சந்ததிகளும் பாவம் செய்யக்கூடியவர்களே என்று சொல்லிவிட்டு கைருல் ஹத்தாயின தவ்வாபூன, அந்த பாவம் செய்பவர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தான் செய்த பாவத்தை மன்னித்து அல்லாஹ் தஆலாவிடம் ஒழுகி அல்லாஹ் தஆலாவிடம் தௌபா கேட்கிறானே அவன்தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளிலே மிக சிறந்தவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடம் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள். அதனால் நாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவோ பாவம் செய்திருப்போம், அந்த பாவத்திற்கு எல்லாம் இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஷஅபானுடைய மாதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ் தஆலாவிடம் அதிகமாக நாம் நோன்பு வைத்து அதிகமாக நாம் துஆ செய்து அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிஸ்பு ஷஅபான், அதாவது பராத்துடைய இரவு. பராத்துடைய இரவு என்று சொன்னாலே நமக்கு தெரிந்த விஷயம்தான். 3 யாசின் ஓதுவோம், போன்ற ஆய்வுகளுக்காக வேண்டி இவ்வாறு 2-3 யாசின்கள் நாம் ஓதுவோம். பராத்துடைய இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா கானத் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய பாதி இரவு, அதாவது பராத்துடைய இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபகூமு லைலத்தன், இரவிலே நீங்கள் வணங்குங்கள், வஸூமு நஹாரிஹா, அதனுடைய அந்த நிஸ்பு ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
எவ்வாறு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நமக்கு எவ்வாறு ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்ற 2 பெருநாள்கள் இருக்கிறது அல்லவா, அதே போல் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு 2 பெருநாள் இருக்கிறது. வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு 2 பெருநாள்கள் இருக்கிறது. அது என்னென்ன என்று சொல்லும் பொழுது நிஸ்பு ஷஅபான், அதாவது இந்த பராத்துடைய இரவு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த பராத்துடைய இரவு தான் மலக்குமார்களுடைய பெருநாள் என்று சொல்லிவிட்டு லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் என்பதும் மலக்குமார்களுடைய பெருநாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்தில், அதாவது பராத்துடைய இரவில் யார் தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ, ஒரு வருஷம் பாவத்திற்கு அது கஃபாராக ஆகிவிடுகிறது என்று இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே குறிப்பிடுகிறார்கள். லைலத்துல் ஜும்ஆ என்பதும் அதே போல்தான். லைலத்துல் ஜும்ஆ, அதாவது ஜும்ஆவுடைய இரவிலே யார் தன்னுடைய பாவத்தை எண்ணி அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, அவர்களுடைய ஒரு வருடத்துடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா அதற்கு கஃபாராக ஆக்கி விடுகிறார் என்று இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல் லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நான் செய்த பாவத்தை நினைத்து இஸ்திக்ஃபார் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கிறார்களோ, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கஃபாராகி விடுகிறான், அதாவது மன்னித்து விடுகிறான் என்று இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே கூறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பராத்துடைய இரவு என்பது ஒரு சாதாரணமான இரவு அல்ல. நிஸ்பு ஷஅபான், பராத்துடைய இரவுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, லைலத்துல் தக்ஃபீர், லைலத்துல் ஹயாத். லைலத்துல் தக்ஃபீர், லைலத்துல் ஹயாத். லைலத்துல் தக்ஃபீர் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் செய்கிறோமே, அல்லாஹ் தஆலா அந்த இஸ்திக்ஃபாருக்கு பகரமாக தன்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறான். அதனால் லைலத்துல் தக்ஃபீர் என்று இந்த ஷஅபான், நிஸ்பு ஷஅபானுக்கு ஒரு பெயர் சுட்ட வருகிறது. லைலத்துல் ஹயாத் என்று சொன்னால் நாம் செய்த பாவங்களை நினைத்தோம் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலாவை முழுவதும் இரவு முழுவதும் நாம் எல்லாம் வணங்குகிறோமே, தன் விரித்து எல்லா மனிதர்களும் உருகு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் விரித்து அல்லாஹ் தஆலாவை வணங்குகிறோமே, அதன் காரணத்தினால் லைலத்துல் ஹயாத் என்று இந்த நிஸ்பு ஷஅபானுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இமாம் முந்திரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டு ரிவாயத் செய்யப்படுகிறது, மன் அஹ்யா லைலத ஈதி வ லைலத நிஸ்பு ஷஅபான், யார் நிஸ்பு ஷஅபானுடைய இரவிலும் லைலத்துல் ஈதி, ஈதுல் ஃபித்ர், அல்ஹா இந்த இரவிலும் யார் தன்னுடைய கண்களை விரித்து யார் அமல் செய்கிறாரோ, லம் யமுத் கல்பஹு, அவருடைய கல்வை மரணிக்காத யௌம தமூத்து குலூப், கல்புகள் எல்லாம் மரணிக்கக்கூடிய வேளையில் அவருடைய கல்பு மரணிக்காது என்று முந்திரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக முந்திரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நிஸ்பு ஷஅபான், அதாவது பராத்துடைய இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சம்பவத்தை கூறினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது திடீரென்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீடு முழுவதும் தேடினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லை என்று சொன்னவுடன் பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியே போய் சென்று பார்த்தார்கள். ஜன்னத்துல் பக்கீ என்கிற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்க ஸ்தலத்துக்கு முன்னால் என்று அல்லாஹ் தஆலாவிடம் துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
இன்னல்லாஹ யன்சிலு லைலத நிஸ்ஃபி மின் ஷஅபான். இந்த நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவில் தான் அல்லாஹ் தஆலா இறங்குகிறான். இலா சமாஇத் துன்யா, துன்யாவுடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இறங்குகிறான். ஃபயக்ஃபிரு லி அக்ஸர மின் அததி ஸாயிர் கல்பி கல்பி. பனி கல்ப் என்கிற கோட்டத்தார்களுடைய ஆட்டு மண்டைகளுடைய ஒவ்வொரு முடி அளவிற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாவத்தை மன்னிக்கிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய கருணை உள்ளவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால் இந்த மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த ஷஅபானுடைய மாதம் எப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அடுத்த ஷஅபானுக்கு நாம் இருப்போமா இல்லையா என்பது நமக்கு சந்தேகம். அதனால் வரக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாம் எல்லாம் பயன்படுத்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இக்தனிம ஹம்ஸன் கலா ஹம்ஸின், 5 விஷயங்களை 5 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது ஒன்றாவது சொன்னார்கள், சபாவக கபல ஹராமிக, உன் முதுமைக்கு முன் உன் இளமையை பயன்படுத்திக் கொள். உனக்கு வயது வந்துவிட்டது, அதாவது நீங்கள் வயசாகி விட்டீர்கள் என்று சொன்னால் உன்னுடைய இளமையுடைய பருவத்தை போல் வராது. அதனால் இளமையுடைய பருவத்திலே நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் வணங்கி அவரிடம் பரலான நோன்புகளை எல்லாம் வைத்து உங்களுடைய காலத்தை கழியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வசிஹதிக கபல சகமிக்க, உன் நோய்க்கு முன் உன் ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள். உனக்கு நோய் வருவதற்கு முன் உன்னுடைய ஆரோக்கியத்தை வைத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை வணங்கி அவனுக்கு அவரிடம் இஸ்திக்ஃபார் செய்து அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் நீ ஆக வேண்டும் என்று சொன்னால் வசிஹதிக கபல சகமிக்க, உன்னுடைய நோய்க்கு முன் உன் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள். வகினாக கபல ஃபக்ரிக, உன் வறுமைக்கு முன் உன்னுடைய செல்வத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள். உன் வேலை பலவுக்கு முன் உன் ஓய்வை பயன்படுத்திக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள். உன் மரணத்திற்கு முன் உன் ஜீவியத்தை பயன்படுத்திக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் அதிகம் வணங்கி அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் இங்கே ஆழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றருள் புரிவான. மேலும் வாழும் காலத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி மரணிக்கும் வேளையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. Alhamdulillah. Assalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது அருமையான முறையில் நம்ம மாணவர் தாரிலே குர்ஆன் பயிற்சி பெற்று அடுத்து காரைக்கால் மர்சாவிலே ஓதி இப்பொழுது புதுக்குடி அந்நூறு மர்சாவிலே அந்நூரியா அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் முறையாக புதுக்குரிய மாணவர் அவர் நமது ஊரி பிரமுகர் எல்லாம் அஷரப் அவருடைய தம்பிமானாக இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்திலே இன்னும் அழுத்தமான உறுதியான
பேச்சை பேசக்கூடியவர்களாகவும் இந்த ஊர் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பெரியவராகவும் மாறுவாய் என்பதை சந்தேகமில்லை. இவருடைய தகப்பனாரும் மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் மௌலவி அவர் இங்கே பட்டம் பெற்றவர்கள் என்பதை நாம் நினைவுறுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரியவரே, ஷாபான் மாதத்தை பற்றி அருமையான முறையிலே குறிப்பிடுத்து வைத்து நல்ல முறையிலே குறுகிய நேரம் 20 நிமிடம் பேசியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் 20 நேரத்திலே பலவிதமான கருத்துக்களை நமக்கு முன்வைத்து சென்றிருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விலே மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார் அல்லவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜப் மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்தை செய், ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்தை செய், ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த முறையிலே நாம் அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு இன்னும் ஒரு மாதங்கள் சரியாக இருக்கிறது. அதற்கு மத்தியில இந்த ஒரு மாசத்துல யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது. இதே நிலையில் இருப்போமா, இந்த நிலையை விட இன்னும் உறுதியான வகையிலே உடலும் உள்ளமும் தைரியமாக இருக்குமா, நோய் இல்லாமல் இருப்போமா, எங்கே இருப்போம், இதிலே இருப்போம், எப்படி இருப்போம் என்ற வருங்காலத்தினுடைய எந்த செய்தியும் அறியாமல் இருக்கிறோம். அதான் சொல்லி காட்டினார், 5 விஷயங்கள் நடப்பதற்கு முன் 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வறுமை வருவதற்கு முன்னதாக உங்கள் செல்வத்தை நல்வழியில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னதாக உங்கள் ஆரோக்கியத்தை சரியான முறைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு துன்பங்கள் வருவதற்கு முன்னதாக, சோதனைகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை சரியாக காட்டிக் கொள்ளுங்கள். ஆக சோதனை என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். தபாரக்கல்லதி பீரி முல்கு அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. மௌத்தையும் மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களுக்கு சோதனைகளமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என நம்மெல்லாம் மௌத்தாக இருந்தோம், இப்போ ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து மௌத்தாக போறோம், அடுத்து ஹயாத்தாக போறோம். இதுதான் அல்லாஹ்வுடைய திருவிளையாட்டு. ஆண்டவை இது கேட்க முடியாது. ஒன்றில்லாமல் இருந்தோம், ஏதும் அறியாமல் இருந்தோம். நாம் பிறந்த பிறகு ஒன்று தெரியாமல் இருந்தோம். அம்மாவுடைய மடுவிலே பால் குடிக்க கூட நமக்கு தெரியாதுங்க. ஆனால் மீன் அது குஞ்சு இட்ட உடனே அந்த குஞ்சு மீன்களெல்லாம் எங்கே இலை இருக்கிறது தெரிவிக்கிறது. ஆடு குட்டி போட்ட உடனே அந்த குட்டி என்ன செய்யுது, எங்க பால் மடு இருக்குதுன்னு தெரிஞ்சு போய் பால் குடிக்குது. பார்த்தீங்களா, மாடு குட்டி போட்ட உடனே பால் எங்க இருக்கிறது நேராக போயிடுது. பகுத்தறிவு பகுத்தறிவால் படைக்கப்பட்ட மனிதன் பிறந்தவுடன் ஏதும் அறியாம இருக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், நான் தலை கூட செய்யா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, தம்பி உண்மை தெரியாது. உன்னை தாய் உன்னை அரவணைத்து அன்பு காத்து அனைத்து முத்தமிட்டு உன்னை வளர்த்தார்.
நீயோ தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது என்னென்ன தொல்லைகள் கொடுத்தாய் தெரியுமா? அப்படியா? தாயின் வயிற்றிலேயே இருக்கும் பொழுது என்னென்ன தொல்லை கொடுத்தால் தெரியுமா? உன் தாய் ஆசைப்பட்ட பொருள்களை நீ இருக்கின்றாய் உள்ளே என்பதற்காக நீ சில ஜாமான்களை சாப்பிட மாட்டாய். அது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஏதாவது தொல்லை ஏற்படுமே, நோய்களை விட்டு மேற்பட்டுவிடுமே என்ற பயம். உன் தாய் தூங்கக்கூடிய நேரத்திலே இரவிலே நீ விழித்துக் கொள்வாய். வெட்டியில் இருக்குது அவங்களாம் கொடுத்தா உண்மை தெரியாது. தெரியுதா? அதாச்சா அம்மா வயிற்றில் இருந்த உணர்ச்சி யாருக்காட்டி எனக்கு தெரியுதா? அவங்களுக்கு தெரியுதா? தெரியாது. நம்ம அம்மா வீட்டில் கிடந்தோம், வந்தோம், அங்கே நடந்த நிகழ்ச்சி அங்கே அம்மா பண்ண சிரமத்தை உங்கள் அம்மாட்ட கேட்டால் தெரியும், எங்கள் அம்மாட்ட கேட்டால் தெரியும். நீ அம்மா தூங்குற நேரம் 12 மணி 1 மணி அம்மா தூங்க செல்வார். அப்படிதான் வயிற்றுல நீ முடிச்சு அங்கே இங்கேயும் உதைப்ப. சரி, அங்கே விட்டு வெளியே வந்துட்டோமே, பிறந்துட்டோமே. பிறக்கும் போதுதான் எத்தனை எத்தனை சிரமங்கள். அன்று ஒரே நாளில் சிரமப்பட்டாங்க குழந்தைய பெற்றவங்க. 10 குழந்தை பெற்றிருப்பாங்க. பெற்ற அன்னைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். மறுநாள் அந்த பெற்ற அந்த உணர்ச்சி வலி இல்லாமல் ஆகிவிடும். உள்ளாடி விதிக்குது. அதனால் தற்பொழுது தற்காலத்திலே விஞ்ஞான முறையிலே செயற்கை முறையிலே குழந்தையா ஒன்று போதும் என்ற அளவுக்கு பயங்காட்டி வைத்து குழந்தையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து ஒரு போடக்கூடிய ஒரு ஊசி வைக்கிறது. அந்த ஊசி வாழ்நாள் முழுவதும் சொல்லித்தரக்கூடிய கஷ்டம் கொடுக்கக்கூடிய அடுத்து குழந்தை பெற வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் ஆகிவிடுதா இல்லையா சொல்கிறேன். ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கருத்தடை பொண்ணுங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்னா விளம்பரம் பண்ணாங்க. 40 வருஷம் தானே. இப்ப என்ன ஆச்சு? 2 வேணாம், 1 போதும் வேணாம். இன்னொரு நேற்று பேசியிருந்தேன். குழந்தை இல்லைதான். கால சூழ்நிலை பார்க்கும்போது இப்படியே நாங்கள் இருந்தவரெல்லாம் நடக்கின்றேன். நாங்கள் நேற்று ஒரு வீட்டில் ஏழையா போனேன். என்ன சொன்னாங்க? குழந்தை இல்லை. கல்யாணம் பண்ணி 15 வருஷம் குழந்தை இல்லை. அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது எப்படி இருக்க வேண்டாம். நான் அவருக்கு பிள்ளை, எனக்கு அவங்க பிள்ளை, இப்படிதான் வாழ்க்கை ஓடுதுங்கிறாங்க. ஏன் கேட்டா அந்த அளவுக்கு இன்றைய நவீன விஞ்ஞானம் அச்சுறுத்தி பயங்காட்டி வைத்து நம்மை வளர விடாமல், நம்மை குழந்தைகளை பெற விடாமல் ஒரு பக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உலக ரீதியிலே உலக அளவிலே இஸ்லாம் தான் உயர்ந்தது என்பதை வழங்கிக் கொண்ட மாற்ற மத பெரியவர்கள், கிறிஸ்தவ யூதர்கள் மாணவி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார்களே. என்ன சொல்லிவிட்டார்கள்? உலகம் அழிவு நான் நெருங்கிவிட்டால் உலகம் முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா பிறக்கப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கப்போம் அல்ல, இறங்கப்போம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தை சேர்ந்தவராக அவர்கள் வந்துதான் இன்னும் பலவிதமான அறாம்களாம் ஒழிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஒரு குறையின் கீழே ஒரு ஆட்சியின் கீழே நடக்க இருக்கின்றார் என்ற அநீதியும் அறிந்த அந்த மக்கள் உலகம் முழு இஸ்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும், வளர விடாமல் ஆக்க வேண்டும், தங்களுடைய ஆதிக்கமும் அதிகாரமும் இன்னும் நீண்டு கொண்டே போக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பக்கத்திலே அரபு நாடுகளை அந்த செய்த அங்கே குழப்பங்கள், பிரச்சனைகள் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டால் இஸ்லாமியர்கள் வளரக்கூடாது, அவர்களும் வளரக்கூடாது, அவருடைய பொருளாதாரம் வளரக்கூடாது என்ற சூட்சமம் நடந்து கொண்ட போயதே வருத்தத்திலே அந்த விளையாட்டம் இந்தியாவில் விடவில்லை. இந்தியாவில் ஏற்றால 100 வருடங்கள் திட்டம் போட்டு சரியான ஒரு காய் நகர்த்தி
இஸ்லாமிய சின்னங்களே இல்லாமல் இருக்க வேண்டும். 800 வருஷ காலமாக ஆட்சி செய்த இஸ்லாமியுடைய அரசு இன்னும் பல அரசெல்லாம் வந்தது, முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சியெல்லாம் எப்படி இருந்தது? மத பாகுபாடின்றி மத சார்பற்ற ஒரு நிலையில் இந்த ஆட்சி இருந்தது. அன்று மட்டும் அவர் நினைத்திருந்தால் இஸ்லாம் இந்தியாவே இஸ்லாமாயிருக்கும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடுநிலை ஆட்சி செய்ததன் காரணமாக அவர்கள் விட்டு சென்ற அடையாள சின்னங்களை எல்லாம் விடுத்துவிட்டு இது ஒரே நாடு, ஒரே இந்தியா, இந்தியாவில் ஒரே ஆட்களுக்கு தான் சொந்தம், ஒரே வணக்கம் வழிபாடு தான், வேறு எதுவும் இல்லை என்ற திட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காய நகர்த்தி பல விஷயங்களை நாம் அனுபவித்திருக்கின்றோம். என்னங்க ஊரை விட்டு வரட்டும் நாங்கள் என்ன சொல்றது? என்ன அரசியா? என்ன அரசி என்ன பண்ணா பண்ணாங்க? அதெல்லாம் தெரியும் இருக்கு. இஸ்லாமிய அந்த மார்க்க சட்டத்தையும் குர்ஆன் சட்டத்தையும் கைவிட்டு இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, மார்க்க கல்விக்காண்டி, மார்க்கத்திலே உள்ள எளிய மக்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் பல ஏக்கர் நிலங்களை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்களே. அந்த வக்ஃப் சொத்து யாருக்கு மட்டும் சொந்தம்? இஸ்லாமிய மக்களுக்கு தான் சொந்தம். இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவருக்குள்ள என்ன குறைபாடு, பொருளாதாரம், மற்ற எல்லா பிரச்சனைக்கும் அதிலிருந்து அவர் செலவு செய்து கொள்ளலாம் என்று ஏட்டில் பத்திரத்தில் அந்த சொப்புத்தரை எழுதிவிட்டு சென்றுவிட்டார்கள். ஆனால் இப்போது ஆட்சியாளர்கள் வக்ஃப் சொத்தா, உனக்கு என்ன தனி சொத்து, அந்த சொத்தில் எனக்கும் உரிமை உண்டு என்ற அளவுக்கு அந்த சொத்தை ஆளக்கூடிய முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள போடு, கிறிஸ்தவ போடு, எல்லாத்தையும் போடு, அரியாரியா போடு. இனிமே வகுப்புக்கு தனியாக சட்டம் போட்டு கிடையாது. எல்லாமே கலெக்டர்கிட்ட போங்க. கலெக்டர் போய் பிரச்சனையை வரும்பொழுது கலெக்டர் அப்படியே தக்க வச்சிருவார். கோர்ட்டில் கேஸு போட்டுனா பல ஆண்டுகள் கேஸ் நடக்கும். 12 வருஷம் வக்ஃப் சொத்து கொண்டு இருந்துச்சா நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்ல போகிறோம். சரிங்க, 12 வருஷம் வக்ஃப் சொத்து கொண்டு இருந்துச்சா எடுத்துக்க. எங்க 40 வருஷம் நான் இருக்கேன் இந்த முறையில், இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லைன்னா அவங்க நாளைக்கே சீட்டு கழிச்சிருங்க. அதே மாதிரி நிலைக்கு இப்பொழுது நம்மை இந்தியாவிலும் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டே சிரித்துக் கொண்டே போவது அது நமக்கு பின்னால் சந்ததிகளுக்கும் பெரும் இழப்பு ஏற்படும். ஆகவே கண்ணியத்துக் கோயிலே வகையில் 2ஆம் தேதி அனைத்து ஜமாத்துகள், அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார்கள். எங்கள் சொத்து எங்களுக்கே, உங்களுக்கு உரிமை இல்லை என்ற அவர் குரலை கொடுத்திருக்கின்றார்கள். அதில் எத்தனை மணிக்கு தம்பி? எத்தனை மணிக்கு? காலையிலையா? காலையில் 2 மணிலேருந்து அந்த மாநாடு மத்தியானம். மத்தியானம் அதாவது அசைப்பு பொருள் நடக்கும் நினைக்கிறேன். இன்ஷால்லா அதுக்கான தயாரிப்பு தொழிலுக்கு சாப்பிட்டு எங்கே இளைஞர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.